Hi guys, welcome to Lona Vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோன் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்னும் சீல் கூட பிரிக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அன்பாக்சிங்காக நமக்கு கொடுத்துருக்காரு. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ பொறுமையாக பாக்ஸ் எடுக்கலாம். இது வந்து Redmi Note 10 6GB RAM 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. வா மொபைல் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மொபைல். ஓகே மொபைலை வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஓரம் வச்சிடலாம் மொபைலுக்கு. நெக்ஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வித் USB கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியும் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வாட்டு, இது எவ்வளோ இருக்குது, என்ன வாட்டுன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான் வருது. யூசர் மேனுவல். நெக்ஸ்ட்டு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நம்ம பிரிக்கவே இல்லை. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பிரித்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு. வா பரவாயில்ல, எல்லாமே டிவி கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இதுவும் யூசர் மேனுவல் இருக்குது. எல்லா மொபைலும் இது கொஞ்சம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்ற மொபைல் மாதிரி ஃபிக்ஸிபிளாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். வா நல்லாவே இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. மற்ற மொபைல் மாதிரி தான். ஆனால் என்ன சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோ கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே மொபைல் அன்பாக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா டிவி கேஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி கேஸு, யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் நமக்கு சார்ஜரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி யூஎஸ்பி தான். நல்லாவே இருக்குது. கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. வாங்க இப்போ நம்ம மொபைலை ரீபூட் பண்ணலாம். ரீபூட் பண்ணுற டைமில் அதே டைமில் நம்ம ஃபிசிக்கல் ஓரியவும் பார்த்துடலாம். நம்மகிட்டே இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi Note 10. இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்துருக்கு. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் மேட் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 4GB வேரியண்ட்டு, அப்புறம் 6GB வேரியண்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB வேரியண்ட்டு, 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து 14,000 இது. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் டிஸ்பிளேலேருந்து வரும். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.43 inches ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் கார்னிங் குருவினா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 1100 நைட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. அதனால் அவுட் சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் கீழே பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் சாம்பிள் பார்த்தீங்கன்னா 180 Hz கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதோட ப்ராசஸருக்கு வருவோம். இது என்ன ப்ராசஸர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 678 ஒர்க் ஆகுது. இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா Adreno 612GB கொடுத்துருக்காங்க. இது என்ன ஓஎஸில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Android 11 ஓஎஸில் வந்து ரன் ஆகுது. கொடுக்கும்போதே இவங்க வந்து Android 11 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட சார்ஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஆனால் நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. அதனால் வந்து லேட்டாக ஆகும்லாம் நினைக்காதீங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகிடுது 0 to 100. மொபைலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட பாட்டமுக்கு வரும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைல் இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கே வருது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அது பக்கத்தில் நமக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர் கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கரோட செகண்ட் ஸ்பீக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஐ ரிமோட் இருக்கும். இதெல்லாம் எந்த மொபைலுமே இல்லாதது எம்ஐல மட்டும் தான் இவங்க தராங்க. இது இவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது எம்ஐ ரிமோட் தரது. அட்லாஸ் நம்ம கேமுக்கு வருவோம். 48 மெகா பிக்சலான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலான அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. 2க்கான மேக்ரோ அண்ட் 2க்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி நம்ம கேமரா டெஸ்ட் பார்ப்போம். அப்புறம் வீடியோ எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா நார்மல் வியூவில் இது 48 வியூவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம காட்டுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ ஆப்ஷன் பார்க்கலாம். வீடியோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃப்பிஎஸ் வரலாம் எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வெயிட். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணாச்சு. எவ்வளோ எஃப்பிஎஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1080 வரலும் பார்த்தீங்கன்னா நம்ம 60 எஃப்பிஎஸ் வரலாம் எடுக்கலாம். ஆனால் 4Kல பார்த்தீங்கன்னா நம்மளால் 30 எஃப்பிஎஸ் வரலாம் தான் எடுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோ மோடுன்னு இன்னொரு மோட் கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில். அது பார்த்தீங்கன்னா கலர் வந்து பஞ்சியாகவே இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைலில் வேணால் மேலே பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க 13 மெகா பிக்சலில். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்கணும். அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 12,000 பட்ஜெட்டில் இந்த மொபைல் ஒர்த்தா பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். 12,000க்கு வந்து இந்த மாதிரி தரது ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் வந்து நார்மல் யூஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமர்ஸால் வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 678 தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த பட்ஜெட் இது ஓகே தான், பட் நீங்கள் கேமர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. நான் பப்ஜி விளையாடும்போது நிறைய லேக் அடிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 14,000 6GB RAM 128 வந்து இன்னும் நல்ல மாடல்ஸ் தான் வந்து ஸ்னாப்ட்ராகன் 720 வந்துருச்சு 15,000க்கு. நீங்கள் வேணால் வேறு எதுனா மொபைல் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா வந்து நார்மல் மொபைல் எந்த மொபைல் தான் ஹீட் இஷ்யூ ஆகும், அதே மாதிரி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஹீட் இஷ்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.